நிஷா, அம்மானு கூப்பிடுற இந்த நாள்ல நீ இல்லாம போயிட்டியே. அந்த கடவுளே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு அந்த கடவுள் செஞ்ச அற்புதத்தை பாத்தியா? அந்த இயேசுவை அறியாமலேயே நீ போயிட்டியே நிஷா, அறியாமலேயே போயிட்டியே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது. அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது புதிய உடன்படிக்கையாகிய என் இரத்தமாயிருக்கிறது என்றார். நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாம் இப்படி அப்பம் புசிப்பதிலும் ஐக்கியத்திலும் அன்பிலும் ஜெபத்திலும் நாம் எல்லோரும் நிலைத்திருப்போம். உங்களில் யார் ஆண்ட்ரூஸ்? நான் தான் ஆண்ட்ரூஸ், நான் தான். சார், இந்த தேச துரோகியை எவ்வளவு அடித்து நொறுக்கியும் உண்மையை சொல்லவில்லை. என்ன? இந்த தேச துரோகி எப்படி அடிமையின் ரகசிய கூடுகைக்கு வந்தான்? என் தேசத்துக்குள் எப்படி வேத புத்தகங்கள் வந்தது? உங்கள் யாருக்கும் தெரியாதா? துரோகி!
சொல். இன்னும் எத்தனை வேத புத்தகங்கள் என் தேசத்திற்குள் கொண்டு வந்தாய்? சொல். ஓ, நீ சொல்ல போவதில்லையா? நீ சொல்ல போவதில்லையா? பெட்ரோலை கொண்டு வா. அவன் மேல் ஊற்று. வேகமாக ஊற்று. சீக்கிரம் முழுவதுமாக நடை. பந்தத்தை கொண்டு வா. இயேசுவே, என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீரே. என் ஜீவனை தருகிறேன், என் ஜீவனை தருகிறேன். என் தேசத்தை நீரே ரட்சிப்பீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஸ்தாபிக்கிற தேவரீர் அதிகாரிகளை சந்தித்தீரே, அதே போல் என் தேசத்தை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Stop! Stop! Come on! Cover up! Hey! என்ன வச்சிருக்கீங்க? யார் நீங்களா? எங்க இருந்து வரீங்க? சொல்லுங்க. அது உங்க பையில என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார். உங்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல் தெரிகிறதே. பிடித்து இழுத்து செல்லுங்கள். சார், இவர்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல் தெரிகிறது சார். அதனால் சந்தேகத்தோடு இழுத்து செல்கிறோம். என்ன இவங்களா? இவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ கிறிஸ்தவர்கள் போல் தெரியலையே. சரி சரி, நீங்க போலாம். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. அந்த கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் இழுத்து வாருங்கள்.
இழுத்துட்டு வாங்க. எஸ் சார். இப்படியாக கேப்டன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரகசியமாய் உதவி செய்து வந்தான். தன் உள்ளத்தில் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து வந்தான். சஜு, கேப்டனை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆமா சார், எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. Soldiers, General is coming. General salute. Salute. Sir, என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. சில நாட்களாக கிறிஸ்தவர்கள் தப்பித்துச் செல்கிறார்களாம். அது எப்படி? அதுவும் நம் இடங்களிலேயே ரகசியமாய் ஆராதனை கூட்டங்கள் நடத்திவிட்டு தப்பிச் செல்கிறார்களாம். அதுவும் எப்படி? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சார், அவர்களை எவ்வளவு தேடியும் அகப்படவில்லை சார். என்ன? எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? உங்களால் முடியாது என்று சொன்னால் வேறு யாரால் ஆகும்? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் எங்கோ தவறு நடக்கிறது. கேப்டன், நீ சொல். சார், உனக்கு தெரியும் இதில் எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. சார், அப்படி தவறு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து முயற்சியோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரும். இல்லை, தவறு நடந்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். தெரியாதா? நீ சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உனக்கு? நோ சார். என்ன? யாருக்கும் தெரியாதா? உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் வேறு யாருக்கு தெரியும்? கேப்டன், சொல், உனக்கு தெரியும். Something is wrong. தெரியாது, தெரியாது, தெரியாது. என்ன நடக்கிறது இங்கே? உங்களுக்கு தெரியும். கேப்டன், சொல். சொல் கேப்டன், சொல். எனது ஆட்சியிலே, எனது கூட்டத்திலே ஒரு துரோகியா இருக்கவே கூடாது. நோ. சொல் கேப்டன், சொல். உன்னை போன்ற ஒரு திறமைசாலி நம் ஒருவனும் இல்லை. ராணுவத்தின் ரகசியம் எல்லாம் உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை மீறி ஒரு காரியமும் இங்கு செயல்படாது. அப்படி இருக்க எனக்கு தெரியாது என்று சொல்கிறாயே. சொல் கேப்டன், ஏன் அப்படி சொன்னாய்? சார், என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்ல போறேன் சார்.
சார், அவர்கள் பிரசங்கிக்கிற அந்த கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் சார், மெய்யான தெய்வம். என்ன சொன்னாய்? நான் மெய்யான தெய்வமா? சோல்ஜர்ஸ்! தண்ணீர், தண்ணீர். தண்ணீரா? புல்லட், தண்ணீர் கொண்டு வா. இப்படி கொடு. கேப்டன், எத்தனையோ பேருக்கு தண்ணீரை கொடுக்காமல் உயிரோடு சாகடித்தாய். ஆனால் நான் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். இந்தா, இந்தா, குடி, தண்ணீர் குடி. இந்த கையினால் எத்தனையோ கிறிஸ்தவர்களை நீ உயிரோடு எரித்திருக்கிறாய். அதனால் இப்பொழுது நான் உன்னை எரிக்கப் போகிறேன். ஏய்! என்னை உயிரோடு கொளுத்தினாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம். என்ன சொன்னாய்? மெக்கோ, பெட்ரோலை கொண்டு வா. விட்டுடுங்க. வேண்டாம், 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 வேண்டாம். நான் உண்மையை சொன்னதுனால தானே இப்படி அநியாயமா கேப்டன் உயிரை இழந்துட்டார்.
அட பாவி, உயிரோட இப்படி கொன்னா பாவி. கேப்டன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களில் யாராவது இப்படிப்பட்ட துரோகிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இதே கதிதான். ஆம், பார்த்தீர்களா இந்த கொடூர சம்பவத்தை? அன்பு நிறைந்த இயேசுவுக்காக அந்த கேப்டன் தன்னையே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்தார்கள். இந்நிலையிலும் அந்த இரகசிய கூடுகை கூடினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இனி பயப்பட தேவையில்லை. காரணம், நமக்கு உதவி செய்ய கேப்டன் இருக்கிறார். ஐயா, ஆகையால் நாம் தைரியத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். இதுதான் ரகசிய கூடுகையோ? நீதான் இவர்களுடைய போதகரோ? இயேசு இயேசு என்று சொல்லி எதற்காக என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய்? கொடு. இதுதான் வேத புத்தகமோ? இது எப்படி என் தேசத்திற்குள் வந்தது? இருக்கட்டும், உங்கள் எல்லோருக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமென்றால் இதோ இந்த வேத புத்தகத்தை துப்பிவிட்டு இயேசுவை மறுதலித்து போய்விடுங்கள். இல்லாவிட்டால் இங்கிருக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கு
நீங்கள் பலியாவீர்கள். முதலில் நீ துப்பிவிட்டு செல். நான் துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன். என்ன சொன்னாய்? துப்பி விட்டு செல்கிறேன். சீக்கிரம். உங்கள் போதகரை துப்பிவிட்டு சென்ற பிறகு நீங்கள் என்ன இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சீக்கிரம் துப்பிவிட்டு செல்லுங்கள். இயேசுவின் வார்த்தைகள் என் உள்ளத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஹெலன், துப்பிட்டு வந்துருமா? ஹெலன், ஏமா யோசிக்கிற? ஹெலன், துப்பிட்டு வந்துடுமா, இல்லைன்னா அவங்க உன்னை கொண்டு போட்டுடுவாங்க. ஹெலன், துப்பிட்டு வந்துடுமா. ஏன் எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? துப்பிவிட்டு செல். எனக்காகவும் உங்களுக்காகவும் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ஏசப்பா சிலுவை மறித்தாரங்க. நமக்காகவே உயிரை விட்டாரங்க. ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறாரங்க. என்ன சொன்னாய்? ஆமாம், ஹெலன் தானே நீ? ஆமாங்க அங்கிள், நீங்க எங்க அப்பாவை உயிரோட எடுத்து போட்டீங்களே, அவங்க மகதான் நானு. ஆமாம், நீ உண்மைதானே? ஆமாங்க அங்கிள், அந்த ஏசப்பா என்ன பேச வச்சாரு அங்கிள். அவர் ரொம்ப நல்லவர் அங்கிள், உங்களையும் நேசிக்கிறார் அங்கிள். ஹெலன், என்னமா சொல்கிறாய்? அந்த இயேசு என்னை நேசிக்கிறாரா? நேசிக்கிறாரு அங்கிள். ஹெலன், ஹெலன், எத்தனையோ பேரை இந்த கையினால் சாகடித்திருக்கிறேன். ஹெலன், சாகடித்திருக்கிறேன். அந்த இயேசு என்னை நேசிப்பாரா? என்னை நேசிப்பாரா? நேசிக்கிறாரு அங்கிள். ஹெலன், ஹெலன், என்ன மன்னிச்சிடுமா ஹெலன், என்ன மன்னிச்சிடு. நான் மன்னிக்கிறது இல்ல அங்கிள், அந்த ஏசப்பா தான் உங்களை மன்னிப்பாரு அங்கிள். ஹெலன், என்னை அந்த இயேசு மன்னிப்பாராம்மா? மன்னிப்பாரா? மன்னிப்பாரு அங்கிள்.
இந்த அயோக்கியனை மன்னிப்பார் அம்மா. மன்னிப்பாரு அங்கிள். இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் இந்த இயேசுவுக்காய் வாழ்கிற கூட்டமா? ச்சை, வெட்கம், வெட்கமாயிருக்கிறது. இதோ இந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்கள் யாருக்கும் இல்லையே. உங்கள் யாருக்கும் இல்லையே. போங்கள், போங்கள், என் கண்முன் நிற்காதீர்கள், போய்விடுங்கள். மெங்கோ, சோல்ஜர்ஸ், உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். என் தேசத்தில் கிறிஸ்தவர்கள் வாழட்டும். இந்த வேத புத்தகங்கள் என் தேசத்திலேயே அச்சடிக்கப்படட்டும். புறப்பட்டு செல்லுங்கள். சிறையில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இன்னும் இருட்டு அறையில் இருக்கும் கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இந்த தேசம் இனி இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இந்த ஜனங்கள் இனி இயேசுவை ஆராதிக்கட்டும், ஆராதிக்கட்டும். இயேசுவின் கிராம ஊழியம் வழங்கும் எரி நரகம். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய முடிவும் அந்த இடத்தில் தான் இருக்கும். என்ன பயமுறுத்துறியா? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல்ல. ஏய் பிரசங்கியாரே, நான் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நான் நரகத்துக்கு போனேன்னா அங்க என் நண்பர்கள்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க. சீக்கிரமா வெளியே கொண்டு போங்கள், வெளியே கொண்டு போங்கள் என்று நரகத்திலிருந்து மக்கள் கூக்குரலிடுவார்கள். கர்த்தரின் நியாய தீர்ப்பின் போது ஐஸ்வர்யவான் டயபெட்ஸ் தன் கண்களை ஏறெடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவின் வழியில் நடக்காமல் இருந்தால் நீங்கள் போகும் இடம் எந்த இடம்? நரகம் நிச்சயம். இந்த எரி நரகம் விசிடி மற்றும் டிவிடியை பார்த்து மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. சாம்ஸ் ஆர்க் வழங்கும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. டிவிடி மற்றும் விசிடி என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இப்பொழுது விசிடி மற்றும் டிவிடி வடிவில் வெளிவந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். இந்த பாடல்களை கேட்டு பார்த்து வீட்டிலேயே தினமும் தேவனை ஆராதனை செய்யுங்கள். அனைத்து கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் விற்பனைக்குள்ளது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். விசிடி மற்றும் டிவிடி. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் வால்யூம் 1.
Jesus Village Ministries presents Simson. அற்புதம். சிங்கத்தோட சண்டை போட்டு எந்த தலையோட சண்டை போட்டு பார்க்கலாம். இரத்த காயங்களே இல்லையே. ஒருவேளை இந்த பகுதியில் இருக்குமோ? நேசிக்கும் என் தேவனே, எனக்கு பலத்தை தாரும். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ற மனிதன், அவனுக்கு தேவன் பயங்கரமான வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமைகள், ஒரு சில காட்சிகள் இந்த சிம்சோன் விசிடி மற்றும் டிவிடியில் அடங்கியுள்ளது. இதை வாங்கி பாருங்கள். சிம்சோன். ஜீசஸ் வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ். விசுவாசிகளின் பரலோகம். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளானால் பரலோகம் போவது நிச்சயம். அங்கு ஒரு சிம்மாசனத்தில் சர்வ வல்லமையுள்ளவர் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டார். அங்கே அவரோடு அமர்ந்திருந்த 24 மூப்பர்களுக்கும் அது எப்பேற்பட்ட மகத்தான காட்சியாக இருந்திருக்கும். எல்லா இடங்களிலும் இருந்தும் வேத வசனத்தின் அடிப்படையாக இதில் ஒரு சில காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது இப்பொழுது விசுவாசிகளின் பரலோகம் என்று விசிடி மற்றும் டிவிடி வடிவில் வந்துள்ளது. அதை வாங்கி பரலோகத்தை கண்டு மகிழுங்கள். வாருங்கள். பாவமும் சாத்தானும் நுழைய முடியாத இந்த இடத்திற்கு வாருங்கள். விசுவாசிகளின் பரலோகம்.